எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நான் சில பேர் யோசிப்பாங்க, இப்போ என்னடா விஜய் அவர்களுக்கே சப்போர்ட் பண்ணி பதிவு போட்டுக்கிறானே, விஜய் அவர்களுக்கு பிடிக்குமா இது அப்படிங்க கூட கேட்கலாம், சில ஆட்கள் கேட்கலாம், கண்டிப்பாக தோணும். நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி என்னோட மைண்டுக்கு, என்னோட மனசுக்கு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், திமுகவும் அதிமுகவும் தான் இத்தனை வருடமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் இருக்கிற இடத்துல வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், மக்களுடைய பேராதரவு கொண்ட வேற எந்த தலைவர்கள் இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தா கூட நிச்சயமாக அவங்களுக்கு தான் நான் ஆதரவு கொடுப்பேன். அது இல்லாமல் இப்போ ரஜினிகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், அஜித் அவர்களாக இருக்கட்டும், இல்லை வேற பெரிய பிரபலமான மக்களுடைய பேராதரவு யாருக்கு இருக்குதோ, அதாவது ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவர்கள் வேற யாராக இருந்தாலும் கூட சரி, அவங்களுக்கு தாங்க என்னுடைய ஆதரவு இருக்கும். அவங்களுக்காக இப்போ நான் யூடியூப் சேனலில் பதிவு போடுறேன் இல்லையா, அவங்களுக்காக நான் பதிவு போட்டு தான் இருப்பேன் நான். ஏன்னா நமக்கு போதுங்க, இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு மக்கள் ஏமாந்தது எல்லாம் போதுங்கிறேன். இனிமேல் தமிழக மக்கள் ஏமாறக்கூடாது. ஊழல் பண்ணின, லஞ்சம் வாங்கிய, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, மதுக்கடைகளை மூடாத, இல்லையா மணல் கொள்ளை எக்கச்சக்கமாக லிமிட்டுக்கு மேலே கொள்ளையடிக்கிற, அதாவது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணுவாங்க, தீர்வு பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க யாருமே தீர்வு கொடுக்கறதே கிடையாது. அதிமுக திமுகவை குறை சொல்றதும், திமுக அதிமுகவை குறை சொல்றதும், இந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, நீங்க பாருங்க மக்களே, அரசியல் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பாருங்க, 2025 வரைக்கும் பாருங்க, ஏதாவது மாறி இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன். மெயினாக இவங்க மாற்ற மாட்டாங்க, அதில் தான் அரசியலே இவங்க பண்ணுறாங்க இல்லையா. அதனால் இந்த ஆட்சி மாற்றத்தையும் அதிகார மாற்றத்தையும் மாற்றக்கூடிய சக்தியாக தளபதி விஜய் அவர்கள் வந்தங்காட்டி, நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி எக்கச்சக்கமான ஆட்களாக இருக்கட்டும், தமிழக மக்களாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப காத்துட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட. இனிமே போதும், இந்த ஆட்சியே வேணாம், நம்மளை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது மக்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மக்கள். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஒவ்வொரு பதிவுலையும் போடுற மாதிரி தான் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்களை தான் நம்ம தமிழக மக்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. இதில் எந்த ஒரு மாற்றம்